வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக அனுரகுமார திஸநாயக்க சற்று முன்னர் பதவி பிரமாணம். அனுரகுமாரவுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்த இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர். வாக்கு எண்ணிக்கையில் முறைகேடுகள், சஜித் தரப்பிலிருந்து மற்றொரு குற்றச்சாட்டு. அனுரவின் வெற்றி உண்மையான மாற்றத்துக்கான வெற்றி, சாலிய பீரிஸ். தமிழ் பொது வேட்பாளரின் எழுச்சி. அனுரவின் வெற்றிக்கு பின்னர் சஜித் வெளியிட்ட கருத்து. மைத்திரியின் அதிரடி தீர்மானம். இனி தொடர்பட விரிவான செய்திகள். இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திஸநாயக்க சற்று முன்னர் பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளார். பதவி பிரமாணம் செய்து கொண்டதை அடுத்து அவர் தனது விசேட உரையை நிகழ்த்தியுள்ளார். இந்த நிலையில் அனுரகுமார திஸநாயக்கவின் ஆதரவாளர்கள் பலர் காலி முகத்திடலில் பகுதியில் திரண்டு தமது ஆதரவை வெளிப்படுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திஸநாயக்க இன்னும் சில நிமிடங்களில் இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்யவுள்ளார். இன்று காலை ஜனாதிபதி செயலகத்தில் பிரதம நீதியரசர் ஜயந்த ஜயசூரிய முன்னிலையில் அவர் ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்யவுள்ளார். இலங்கையில் புதிய ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான வாக்களிப்பு நடவடிக்கை கடந்த 21ஆம் தேதி காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை இடம்பெற்றிருந்தது. இந்த நிலையில் மாலை 4 மணிக்கு பின்னர் வாக்குகள் எண்ணும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டதைத் தொடர்ந்து நள்ளிரவு முதல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு வந்த நிலையில் நேற்றைய தினம் மாலை வரையிலான காலப்பகுதி எதிர்பார்ப்பின் உச்சத்தை ஏற்படுத்தியிருந்தது. இவ்வாறான சூழலில் நேற்று இரவு இலங்கையின் அடுத்த ஜனாதிபதி அனுரகுமார திஸநாயக்க என உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளியாகியிருந்த நிலையில் இன்றைய தினம் அவர் ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்து கொள்கின்றமை குறிப்பிடத்தக்கது. நடைபெற்று முடிந்த 2024ஆம் ஆண்டுக்கான இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலில் புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள அனுரகுமார திஸநாயக்கவுக்கு இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜிலி சாங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் தனது எக்ஸ் தளத்திலேயே அனுரகுமார திஸநாயக்கவுக்கு வாழ்த்துக்களை கூறியுள்ளார். அத்துடன் அமெரிக்கா இலங்கையுடன் இணைந்து எதிர்கால திட்டங்களை முன்னெடுப்பதற்கு தயாராக உள்ளதாகவும் அவர் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் 2வது விருப்பு வாக்கு எண்ணிக்கையில் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி குற்றம் சுமத்தியுள்ளது. அவசியமானால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அந்த கட்சி தெரிவித்துள்ளது. கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார நேற்று நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் பேசிய போது சில வாக்கு எண்ணும் மையங்களில் தமது கட்சியின் முகவர்கள் இன்றி 2வது எண்ணிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சுமத்தியுள்ளார். தமது கட்சி முகவர்கள் முன்னிலையில் 2வது எண்ணிக்கை நடக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. எனினும் வாக்கு எண்ணும் மையங்களுக்கு தமது கட்சியின் முகவர்கள் அனுமதிக்கப்படவில்லை என்று ரஞ்சித் மத்தும பண்டார குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திஸநாயக்கவின் எதிர்பார்க்கப்படும் வெற்றியானது உண்மையான மாற்றத்திற்கான பொதுமக்களின் வலுவான விருப்பத்தை பிரதிபலிக்கின்றது என்று இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் முன்னாள் தலைவர் சாலிய பீரிஸ் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் 5 ஆண்டுகளுக்கு முன்னர் மகத்தான தேர்தல் வெற்றி கிடைத்த போதும் மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய தவறியதால் திடீரென முடிவடைந்த கோட்டபாய ராஜபக்சவின் வீழ்ச்சியிலிருந்து பாடம் கற்க வேண்டும் என்று திஸநாயக்கவை பீரிஸ் எச்சரித்துள்ளார். இந்த வெற்றியானது பாதுகாப்பான மற்றும் வளமான வாழ்க்கையை வாழக்கூடிய ஊழல், குரோதம் மற்றும் ஆதரவற்ற தேசத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்ற விருப்பத்தால் உந்தப்பட்டு அவருக்கு வாக்களித்த மில்லியன் கணக்கானவர்களின் கனவாகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் புதிய ஜனாதிபதி கணிசமான சவால்களை எதிர்கொள்வார் என்று பீரிஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியின் பரந்த அதிகாரங்கள் குறித்து எச்சரிக்கையாக இருக்குமாறும் பொது பொறுப்புணர்வுடன் அவற்றை பிரயோகிக்குமாறும் திஸநாயக்கவுக்கு பீரிஸ் முன்னெச்சரிக்கை செய்துள்ளார். ஜனாதிபதி என்ற வகையில் அவர் ஒரு ஐக்கியமான ஒருவராக இருக்க வேண்டும் என்பதை புதிய ஜனாதிபதி உணர வேண்டும். கிட்டத்தட்ட பாதி வாக்காளர்கள் தனக்கு வாக்களிக்கவில்லை, ஆனால் அவர் அந்த மக்களினதும் ஜனாதிபதி என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று பீரிஸ் கூறியுள்ளார். சட்ட ரீதியாக பிரிக்கப்பட்ட வடக்கு கிழக்கை உணர்வுபூர்வமாக இணைக்கும் ஒரு குறியீடாக தமிழ் பொது வேட்பாளர் எழுச்சி பெற்றுள்ளார் என தமிழ் மக்கள் பொதுச்சபை தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. வடக்கில் தமிழ் பொது வேட்பாளருக்கு கிடைத்த வாக்குகள் தாயக ஒருமைப்பாட்டை பலப்படுத்தப்பட்டு விரும்புபவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுபவை எனவும் தமிழ் மக்கள் பொதுச்சபை தெரிவித்துள்ளது. அதே சமயம் புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் மத்தியிலும் பொது வேட்பாளர் எழுச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றனர்
இருக்கின்றார் எனவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் தேர்தல் நடவடிக்கையில் உதவி புரிந்த அமைப்புகளுக்கும் தனிநபர்களுக்கும் தமிழ் மக்கள் பொதுச் சபையினருக்கும் நன்றி தெரிவித்துள்ளார். இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் 9வது ஜனாதிபதியாக பதவியேற்கவுள்ள அனுரகுமார திசாநாயக்க தரப்புக்கு நாட்டை கட்டியெழுப்புவதற்கான முயற்சிகளில் ஒத்துழைப்பை வழங்கவுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அறிவித்துள்ளார். நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலின் பெறுபேறுகள் அறிவிக்கப்பட்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அங்கு தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டுள்ள அவர், ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள அனுரகுமார தரப்புக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இலங்கையின் மிகவும் நெருக்கடியான காலகட்டம் ஒன்றில் இந்த நாட்டை சுவீட்சத்தை நோக்கி வழிநடத்துவதற்கான ஆற்றல் அனுரகுமார தரப்புக்கு கிடைக்க வேண்டும். அதே நேரம் வெற்றி பெற்றுள்ளவர்கள் மட்டுமே நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்பதோ அதற்கான பொறுப்பு மற்றவர்களுக்கு இல்லை என்பதோ இல்லை. அந்த வகையில் நாட்டை கட்டியெழுப்புவதற்கான விடயங்களில் பொறுப்புள்ள எதிர்க்கட்சி என்ற வகையில் எமது கட்சி புதிய ஜனாதிபதிக்கு ஒத்துழைப்பினை வழங்கும் என்று அறிவித்துள்ளார். இலங்கையில் நடைபெறும் எந்தவொரு தேர்தலிலும் போட்டியிடப் போவதில்லை என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். எனினும் அரசியல் செயல்பாடுகளில் இருந்து ஓய்வு பெறப் போவதில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு பல பெரிய சவால்கள் உள்ளதாகவும் மைத்திரி சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்காலத்தில் 3 தேர்தல்கள் நடைபெறவுள்ளன. அதற்காக சுமார் 4000 கோடி ரூபாய் செலவிட வேண்டும். அதற்கேற்ப மக்களுக்கு நிவாரணம் வழங்க முடியாது எனவும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மேலும் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற மது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.